இருந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முழு இரவு ஜெபமாக மாறும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுது. சரியாக 8 o'clock இருந்து விடிய காலையில 4 o'clock வரைக்கும் ஆராதனை நடைபெறும். இந்த ஜெபந்தான் சகலதையும் செய்ய போகிறது. ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி விழுந்து போன விசுவாசிகளை தட்டி எழுப்ப போகிறது. சபையை வளர பண்ண போகிறது. பெருக்கத்தை அனுமதிக்க போகிறது. எழுப்புதலை கொண்டு வர போகிறது. தனிப்பட்ட மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீங்க சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் இரவு ஜெபங்கள் அவசியம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு சரித்திரத்தை ஏற்படுத்துகிற தேவன். ஆமென். திரும்பவும் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. ஜெத்செமனி தோட்டத்தில் 12 சீசர்களும் பிரவேசித்தார்கள். அந்த விருந்து முடிந்ததும் யூதாஸ் அவர்களை விட்டு விலகி போனார். யூதாஸினுடைய முடிவு பரிதாபமான முடிவு, தற்கொலைக்கு நேரான முடிவு. தற்கொலை செய்து மரித்து போனார். நீங்களும் நானும் இரவுல இயேசுவோட ஜெத்செமனியில காத்திருந்து விழித்திருந்து தரித்திருந்து உபவாசம் இருந்து ஜெபிக்காம போனோம் என்று சொன்னா விருந்துல பங்கு கொள்ளலாம், கர்த்தருடைய மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறது மிக அவசியம். அல்லேலூயா. இந்த 11 சீசர்களும் இயேசு ஜெபிக்கிற பொழுது கல்லறை தூரத்தில் இருந்தார்கள். இயேசு வந்து அவர்களோடு பேசுகிற பொழுது கொஞ்சம் எழும்பி இருப்பாங்க, அசந்து இருப்பாங்க. இயேசு சொல்லுவார், எனக்காக 1 மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியாதா? இயேசு அந்த வார்த்தைகளை சொன்னதன் பின்பு அவர்கள் கொஞ்ச நேரம் ஜெபிச்சிருப்பாங்க, அதன் பின்பு தூங்கிடுவாங்க. ஆனா 11 பேருக்கும் சரித்திரம் இருக்கிறது. கவனமாய் கவனியுங்கள். 11 பேருக்கும் சரித்திரம் இருக்கிறது. அந்த 11 பேர்ல ஒருவர் இயேசுவை காட்டி கொடுத்தார். இன்னும் பலர் இயேசு விட்டு ஓடி போனார்கள். யோவான் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தார். கடைசியில தாய் அவருடைய கைகளிலே கொடுக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவருடைய பெயர் அன்பு சீசன் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் நீங்க படிக்கிற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் யோவானை குறித்து அன்பு சீசன் என்று அழைக்கிறது. தேவனுடைய பாதத்திலே கடைசி வரைக்கும் காத்திருக்கிறவர்கள் அன்பு சீசர்களாய் மாற்றப்படுகிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த இரவில் உங்களை தேவன் அன்பு சீசர்களாய் அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவீங்களா? இன்னும் சத்தமா சொல்லலாமே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 11 சீசர்களுக்கும் வரலாறு இருக்கிறது. பேதுரு உட்பட மற்ற 10 சீசர்களும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஆனால் யோவானுடைய மரணத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் எங்கும் பேசவில்லை. யோவான் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளங்களும் பைபிளில் சொல்லப்படல. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நேரடியாக பைபிளில் அடையாளங்கள் சொல்லப்படல. மாறாக யோவான் தேவனால் மறுரூபமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் மறுரூபமாக்கப்பட்டு தேவன் அவரை இந்த உலகத்திலே மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன செய்திருக்க வேண்டும்? மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், சீக்கிரமாய் எடுத்துக்கொள்ளுங்க. புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது திருவசனம். புலம்பல் 2:19.
இரவின் முதற்சாமத்தில் குரல் எழுப்பு. எழு, இரவின் முதல் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. உள்ளத்தில் உள்ளதை தலைவர் முன்னிலையில் தண்ணீரை போல ஊற்றிவிடு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்லுகிறது? எழு, இரவின் முதல் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என்ன செய்? என் தலைவரின் திருமுன் தண்ணீரை போல ஊற்றிவிடு. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? பெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் பெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. அவரை நோக்கி கைகளை உயர்த்து. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? தெருமுனையில பசியால வாடி விழுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு. அப்படி என்ன அதிகாலையில நீங்க ஜெபிச்சா ஆண்டவருடைய நாமத்தினாலே பஞ்சங்களை ஆண்டவர் மாற்றி விடுவார். பஞ்சம் என்ற சொல் உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்காது. இறை வார்த்தை பஞ்சம் இராது, பசி பட்டினி பஞ்சங்கள் இராது. வியாதியை உங்கள் மேல் அவர் சுமத்தவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சரீரங்களில கட்டிகளை ஆண்டவர் அனுமதிக்க போறது இல்லை. கொடிய வியாதிகளிலே உங்களை ஆண்டவர் தள்ள போவதில்லை. சிங்கங்கள் உங்களை வேட்டையாட போவது இல்லை. அவருடைய மாபெரும் மகிமை உங்களை மகிமையாய் நிரப்பி பாதுகாத்து வழி நடத்த போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை பண்ணுங்க. 11 சீஷர்களுக்கு வரலாறு இருக்கிறது. 10 சீஷர்கள் மரித்து போனார்கள் இரத்த சாட்சிகளாய். ஒரு சீசனாகிய அன்பு சீசன் யோவான் தேவனுடைய மகிமைக்குள்ளே பிரவேசித்தார். அவர் மகிமையாகி மறுரூபமாகி உலகத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு சாது சுந்தர் சிங் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக ஜெபித்த ஒரு சீக்கியர் ஆண்டவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே மறைக்கப்பட்டிருக்கிறார். விசேஷமாக அவர் இமயமலையிலே இன்றும் ஜீவனோடு உயிரோடு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். உலகிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பாதுகாக்கப்பட, சபைகளுக்காக ஜெபிக்க, பரிசுத்தவான்கள் தடம் மாறாதபடி ஜெபிப்பதற்காக இந்த சாது சுந்தர் சிங் அவர்களை ஆண்டவர் இமயமலையிலே மறைத்து வைத்திருக்கிறார். இந்த இரவு ஜெபிக்கிற உங்களையும் என்னையும் சபைக்குள்ளே ஆண்டவர் மறுரூபமாக்கி பரிசுத்தவான்கள் விழுந்து போகாதபடி அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை மறுரூபமாக பண்ணி ஆண்டவர் மறைத்து வைக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் மறுரூபமாகி உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய சமூகத்திலே நடத்தும்படியாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களை மறுரூபமாக்க போகிறார். ஒரு வீட்டிலே ஒருவர் ஒருத்தி மறுரூபமாக்கப்பட வேண்டும். உங்களுடைய வீட்டுக்கு விரோதமாய் வருகிற கேடுகளுக்கு விரோதமாய் அவர்கள் ஜெபிக்க தேவன் மறுரூபமாக்குவார். இன்று சபைக்காக பூமிக்காக ஜெபிப்பதற்காக இந்த பூமியிலே யோவானை ஆண்டவர் மறுரூபமாக்கி மறைத்து வைத்திருக்கிறார். அவர் சரீரத்தோடு ஆவியோடு மரணம் இல்லாமல் அவர் இந்த பூமியிலே மறைவாய் இருக்கிறார். சில வேளை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், நம்முடைய சபைக்கு விரோதமாய் பிசாசு வழக்கு தொடுக்கிற பொழுது, அம்புகளை எய்கிற பொழுது, அது பூமியிலே நின்று கொண்டு பரலோக ராஜ்யத்தை நோக்கி பரிந்து பேசக்கூடிய மகிமையோடு அவர் இந்த சபையிலும் இறங்கி வர நம்முடைய கண்களை திறந்து ஆண்டவர் காட்ட வல்லமையுள்ளவருமாய் இருக்கிறார். அவரை தேவன் பூமியில வைத்திருப்பதற்கான ஒரே நோக்கம் நாங்கள் ஒவ்வொருவரும் மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் வைத்திருக்கிறார். ஒரு சபையிலே விசுவாசிகள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். தேவன் மறுரூபத்தின் அனுபவத்தை கொடுத்து
ஆண்டவர் கட்டி எழுப்புகிற மகா பெரிதுமான உன்னத அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்றும் எலியா, ஏனோக்கு போன்றவர்கள் மூன்றாவது வானத்திலே பரதேசியிலே அமர்ந்து கொண்டு பூமிக்காக தேவனை நோக்கி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பூமியிலே நடக்கிற பாவங்கள், பூமியிலே நடக்கிற அக்கிரமங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்காக தேவனிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏனோக்கு சரீரத்தோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த எலியா சரீரத்தோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இருவரும் நிச்சயமாக பூமியிலே அதே சரீரத்தோடு அதே மகிமையோடு இறங்கி வருவார்கள். அந்த சரீரத்தோடு இறங்கி வந்து இந்த சரீரத்தோடு வந்து இந்த பூமியில இருக்கிற அக்கிரமங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக, பாடுகளுக்காக தேவனிடத்திலே ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, கடைசி கால யுத்தத்தை அவர்களே மேற்கொள்ள போகிறார்கள். தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அவர்கள் மேலே வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்காகவே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, முதல் சாமத்தில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற எங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவன். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் அரசாளுகிற தேவன், அதிசயமான தேவன், அற்புதமான தேவன். ஏன் இவ்வளவு சோர்வா கை தட்டுறீங்க? உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சில நேரம் இந்த சத்தியங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், இல்லை என்றால் இன்றைக்கே புதுசாக நீங்கள் கேட்கலாம். தேவன் மகிமை நிறைந்த தேவன். இன்றைக்கு உங்களுடைய ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை அவர் கனப்படுத்தி உங்களையும் என்னையும் அவர் மறுரூபமாக்க போகிறார். இது ஒரு வினோதம் அல்ல, பகுடி அல்ல, ஒரு பரிகாசம் அல்ல, நடக்குமா நடக்காதா என்றல்ல, கர்த்தர் நடக்க பண்ண போகிறார். இந்த ராத்திரி அவருடைய வல்லமை உங்கள் மீது வல்லமாய் இறங்க போகிறது. அவர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. 11 சீஷர்களுக்கும் வரலாறு இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இன்று சரித்திரம் இருக்கிறது. நாங்கள் சரித்திர புருஷர்கள், புருஷிகளாய் தேவன் நம்மை கட்டி எழுப்ப போகிறார். எனக்கு அருமையானவர்களே, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ராஜாமங்களில் ஜெபிக்கிற பிள்ளைகள் மேலே தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். சில வேளை யாரோ உங்களை அழைத்து வந்திருக்கலாம், ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி அழைத்து வந்திருக்கலாம். உங்களுக்கு பைபிளுக்கும் நெருக்கம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், பலவீனத்திலே கட்டப்பட்டு இருக்கலாம், உங்களுக்கு சத்தியம் புரியாமல் இருக்கலாம், நீங்கள் வேதத்தோடு நெருங்கின உறவு பாராட்டாமல் இருக்கலாம், ஜெப அனுபவம் உங்களிடத்தில் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை முன்குறித்ததனாலே அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்தவர்களை அவர் தெரிந்து கொள்ளுவார். தெரிந்து கொண்டவர்களை பிள்ளைகளாய் மாற்றுவார். பிள்ளைகளாய் உள்ளவர்களை பூமியிலே அவருக்காக பயன்படுத்த நல்லவராய் இருக்கிறார். கைகளை இன்னும் அதிகமாய் தட்டி ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா, அப்பா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா, அப்பா. வல்லவரே, நல்லவரே. கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் நம்மை மறுரூபமாக்குகிறவர். கைகளை தட்டி வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா, அப்பா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா, அப்பா. வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே. கர்த்தரே கண்மலையும் கோட்டையுமானார், இரட்சகரும் தேவனுமானார். நான் நம்பின என் துர்கமும் இடையமுமானார், இரட்சணிய கொம்புமானார். வல்லவரே, நல்லவரே, வல்லவரே,
வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா உம் கிருபை எனக்கு போதும் அப்பா சொல்லுங்க ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா உம் கிருபை எனக்கு போதும் அப்பா கர்த்தரே என் கண்மலையும் கோட்டையுமானார் இரட்சணிய தேவனுமானார் நான் நம்பின என் துர்கமும் கேடயமானார் இரட்சணிய கொம்புமானார் வல்லவரே நல்லவரே 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 தேவரீரின் இருளையெல்லாம் வெளிச்சமாக்கி எனது விளக்கை ஏற்றி வைத்தீர் ஒரு சேனைக்குள் செய்தீர் மதிலையெல்லாம் தாண்டிடச் செய்தீர் தேவரீரின் இருளையெல்லாம் வெளிச்சமாக்கி எனது விளக்கை ஏற்றி வைத்தீர் ஒரு சேனைக்குள்ளே பாய செய்து ஓடிடச் செய்தீர் மதிலையெல்லாம் தாண்டிடச் செய்தீர் வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே உம்முடைய வலக்கரத்தால் என்னை தாங்கினீர் உமது காருண்யத்தால் பெரியவனானே நான் செல்லுகின்ற பாதையெல்லாம் மரணமாக்கினீர் வலுவாமல் நடந்து செல்கிறேன் உம்முடைய வலக்கரத்தால் என்னை தாங்கினீர் உம் காருண்யத்தால் பெரியவனானே நான் செல்லுகிற பாதையெல்லாம் மரணமாக்கினீர் வலுவாமல் நடந்து செல்கிறேன் வல்லவரே நல்லவரே 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 தோத்திரமே அப்பா அப்பா உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா தோத்திரமே அப்பா அப்பா உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா தோத்திரமே அப்பா அப்பா உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா கர்த்தரே கண்மலையும் கோட்டையுமானார் இரட்சகரும் தேவனுமானார் நான் நம்பின என் துர்கமும் கேடயமானார் இரட்சணிய கொம்புமானார் கர்த்தரே கண்மலையும் கோட்டையுமானார் இரட்சகரும் தேவனுமானார் நான் நம்பின என் துர்கமும் கேடயமானார் இரட்சணிய கொம்புமானார் வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே தோத்திரமே அப்பா அப்பா உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா சோசிரமே அப்பா அப்பா உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே ஹல்லேலூயா என்று இரவு நமக்கு உதவி வருகிற பர்வத
அற்புதமாக இயேசுவை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். நிச்சயமாய் கண்மலையான கர்த்தரிடத்திலே இருந்து உதவியும் ஒத்தாசும் உங்கள் வீடுகளை நோக்கி வரும் என்பதிலே பயமில்லை. உங்களுடைய சொந்த பலவீனங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போக கர்த்தர் கட்டளை தருவாராக. ஆவிக்குரிய பலனை இன்று இரவு நீங்கள் தரித்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு பலத்தின் மேலே பலனை அருள்வாராக. சிமெயோவை மன்னித்த தாவீதுடைய இருதயத்தை உங்கள் மேலே கர்த்தர் வைப்பார். உங்கள் எதிரிகளை நீங்கள் மன்னிப்பீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எதிரான வழக்குகளை கர்த்தரே பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தரே யுத்த புருஷனுமாய் இருப்பார். கரங்களை தட்டி சொல்லுவோம், வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே. தேவரீர் இருளையெல்லாம் வெளிச்சமாக்கினீர். எனது விளக்கை ஏற்றி வைத்தீர். ஒரு சேனைக்குள்ளே பாய செய்து ஓடிட செய்தீர். மதிலையெல்லாம் தாண்டிட செய்தீர். தேவரீர் இருளையெல்லாம் வெளிச்சமாக்கினீர். எனது விளக்கை ஏற்றி வைத்தீர். சேனைக்குள்ளே பாய செய்து ஓடிட செய்தீர். மதிலையெல்லாம் தாண்டிட செய்தீர். இருளையெல்லாம் வெளிச்சமாக்கினீர். எனது விளக்கை ஏற்றி வைத்தீர். என் விளக்கை அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். மதிலையெல்லாம் தாண்டிட செய்தீர். இருளையெல்லாம் வெளிச்சமாக்கினீர். எனது விளக்கை ஏற்றி வைத்தீர். ஒரு சேனைக்குள்ளே பாய செய்து ஓடிட செய்தீர். மதிலையெல்லாம் தாண்டிட செய்தீர். வல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, இயேசு, இயேசு, இயேசு வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே. சோத்திரமே, சோத்திரமே அப்பா, அப்பா. உம் கிருபை எனக்கு போதும் அப்பா, அப்பா. சோத்திரமே, சோத்திரமே அப்பா, அப்பா. உம் கிருபை எனக்கு போதும் அப்பா, அப்பா. எங்களுக்கு அறியாத பாதைகளிலே நாங்கள் நடக்கிற பொழுது கர்த்தர் எங்களை நடப்பிப்பீராக. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா இருள்களையும், பிசாசு தந்திரங்களையும், கெட்ட சொப்பனங்களையும், தரிசனங்களையும் சம்பூரணமாய் ஜெயிப்பீராக. Thank you. உம் கிருபை எனக்கு போதும் அப்பா, அப்பா. கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சரீர வியாதிகளுக்காக ஜெபிப்போம். என்னென்ன காரியங்களோட பாரத்தோட சபைக்குள்ள வந்தீங்களோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் எடுத்து வையுங்க. கரங்களை உயர்த்தி எடுத்து வையுங்க. ஓ மைட்டி காட், ஓ மைட்டி லார்ட், நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லா விண்ணப்பம் பண்ணுங்க. நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க. மௌன உலகத்தில் இருக்க கூடாது பாருங்க சார். கரங்களை மேல உயர்த்தி கண்ணை மூடி, ஜீசஸ் கண்ணை மூடி வாய் திறக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாய்களை திறப்பாராக. எல்லா சாபங்களையும் இன்னைக்கு உடைப்பான். எல்லா வியாதிகளையும் அவர் உடைப்பான். எல்லா கட்டுகளையும் உடைப்பான். நீண்ட நாள் ப்ராப்ளம் சால்வ் ஆக மாற போகிறது. Thank you Holy Spirit. நல்லா ஜெபிங்க. நன்றி Holy Spirit. நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்லா ஜெபிங்க. ஆண்டவர் எனக்கு பதில் தருவீராக. இந்த ப்ராப்ளம் அழிந்து போவதாக. இந்த கண்ணீர் விலகி போவதாக. இந்த பாண்டிகள் விலகி போவதாக. இரவு முழுவதும் பிரயோசனப்பட்டு ஒன்றுமில்லை என்ற வார்த்தை இருக்காது. கர்த்தர் இன்று இரவு எங்களை ஆசீர்வதிப்பார்.
அடிப்பீராக. இந்த மாதம் தேவன் முன் செல்லுவீராக. இந்த வாரம் முன் செல்லுவீராக. இந்த நாட்களிலே தேவ கிருபை இறங்குவதாக. இயேசுவே எனக்கு பாதுகாப்பு, இயேசுவே எனக்கு வெளிச்சம், இயேசுவே எனக்கு அற்புதம். இத்தனை வருடங்கள் காத்தவர் புதிய வருடத்திலே புதிய நன்மைகளை தருவீராக. வயிற்றில் இருக்கிற நோய்கள் விலகுவதாக, இடுப்பு வியாதிகள் விலகுவதாக, வியாதிகள் விலகுவதாக, சரீர வியாதிகள் மாறுவதாக, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. என்னை குறித்து பரிகாசம் பண்ணுகிற கூட்டங்கள் கும்பல்கள் நடுவிலே தேவனின் பட்சமாய் இருப்பீராக. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஹalleluya. எதிரிகள் முன்பதாய் விருந்தொன்றாய் ஆர்ப்பரிக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரே ஆண்டவரே ஏழு வழியாய் உலகிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். அவர் நல்லவர். ஓ நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவரே ஸ்தோத்திரம். யுத்தம் யுத்த புருஷரே ஸ்தோத்திரம். வெற்றி கொடி பிடிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம். நல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே 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 வல்லவரே என்னை தாங்கினீர். நல்லவரே 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 உம்முடைய வலக்கரத்தால் என்னை தாங்கினீர். உம் காருண்யத்தால் பெரியவனானே. நான் செல்லுகின்ற பாதையெல்லாம் அகலமாக்கினீர். வலுவாமல் நடந்து செல்கிறேன். உம்முடைய வலக்கரத்தால் என்னை தாங்கினீர். உம் காருண்யத்தால் பெரியவனானே. நான் செல்லுகிற பாதையெல்லாம் அகலமாக்கினீர். வலுவாமல் நடந்து செல்கிறேன். வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே ஸ்தோத்திரமே சோசிரமே அப்பா அப்பா. உம் கிருபை எனக்கு போதும் அப்பா. சோசிரமே சோசிரமே அப்பா அப்பா. உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நீங்க சொல்லுங்க பாப்போம். எவ்வளவுதானா? எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க? இது சத்தம் போதுமா? வல்லவர் நல்லவர். தூசியில் நின்று தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். நம்புங்க, நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். தூசியான வாழ்க்கை, பலவீனமான வாழ்க்கை அவர் தூக்குவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன். என்ன அப்படி தூக்குனா அவர் உங்களையும் அவர் தூக்குவார். தூக்க வல்லமையுள்ளவர். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. praise the lord. Praise the Lord. நீங்க உற்சாகமா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் தான், மீதி நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பொறுப்பெடுப்பார். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி திரும்ப ஜெபிங்க. இரவு கட்டு உடைக்கப்படுகிற இரவு, கொட்டாய் விடுகிற இரவு இல்லை. நல்ல கையை உயர்த்தி ஜெபிக்கணும். என்ன ப்ராப்ளம் அதை சொல்லுங்க. எனக்கு சிஸ்டர் கையை தூக்குங்க. சிஸ்டர் நல்லா பவுடர் போட்டு வந்து சிரிக்கிறீங்க. கையை தூக்குங்க மேல, கண்ணை மூடுங்க. சபையில வந்தா கண்ணை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை நீங்க பாருங்க, பதில் செய்யுங்க.
சொல்லி ஜெபிங்க. பிரச்சனையை பாருங்க ஆண்டவரே, பதில் செய்யுங்க ஆண்டவரே, பதில் செய்யுங்க, பதில் செய்யுங்க. ஏசப்பா, எனக்கு பதில் செய்யுங்க, எனக்கு பதில் தாங்க. ஜீவனுள்ள தேவனே, ஓ என் ஜெபத்திற்கு, அழுகைக்கு, வேதனைக்கு, துக்கத்திற்கு பதில் தாங்க, பதில் தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பதில் தாங்க. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோஹி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது வாழ்வு பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது வாழ்வு பிறந்தது. நன்றி அப்பா, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது வாழ்வு பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது நாளும் பிறந்தது. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா. நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் கண்ணீரை என்றும் கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது வாழ்வு பிறந்தது. ஓ நன்றி. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. கரங்களை தட்டி உற்சாகமாக. நன்றியப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றியப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றிக் கொண்டு, உறுதியாய் பற்றிக் கொண்டு உம்மையை நம்பியுள்ளேன். உறுதியாய் பற்றிக் கொண்டு உம்மையை நம்பியுள்ளேன். பூரண சமாதானமே, போதுமையும் சமூகமே. பூரண சமாதானமே, போதுமையும் சமூகமே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மையை நம்பியுள்ளேன்.
பற்றி கொண்டே உம்மையே நம்பியுள்ளே. பூரண சமாதானரே, பூரண சமாதானரே, போதுமையும் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமையும் சமூகமே. பாடுங்க பூரண சமாதானம். பூரண சமாதானரே, சமாதானம் தருவாராக. போதுமையும் குடும்பங்களுக்குள்ளே சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கையில் பூரண சமாதானரே, காரியங்கள், business, குடும்பம், தொழில், போதுமையும் சமூகமே. சமாதானம். ஆமென். பூரண சமாதானரே, போதுமையும் சமூகமே. புகழ்கின்றேன் சமாதானரே, போதுமையும் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்றி ஓய புது வாழ்வு பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது புது வாழ்வு பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம் நடுவிலே வல்லமையோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 38 44வது வசனங்களிலே பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிலே புற ஜாதிகளுக்கு இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு விருப்பத்தோடு அந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று வானத்தில் இருந்து தேவனுடைய ஆவியானவர் அவர்களை வல்லமையாய் நிரப்பினார். அவர்களுக்கு இயேசுவை தெரியாது, பைபிள் தெரியாது, அன்னைக்கு எருசலேமிலே நடந்த பிரச்சனைகள் பாடுகள் தெரியாது, இயேசு செய்த அற்புதங்களை தெரியாது, அதிசயங்களை தெரியாது. ஆனால் அவர்கள் புறஜாதிகள் ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பேதுரு பேச பேச கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். இந்த இரவு உங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி நிரப்புவார். கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் மாத்திரமல்ல, நான் மாத்திரமல்ல, இந்த உலகமே பலன் அடையும். நாங்கள் பேச போகிற கர்த்தருடைய சத்தியங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே பேசப்பட போகிற அந்நிய பாஷை ஜெபங்கள் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர போகிறது. கரங்களை உயர்த்தி கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறது. இப்படி கைதட்டக்கூடாது, உற்சாகமா கைதட்டணும். கொர்நேலியுவின் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பெரிய இரைச்சலோடு இறங்கி வந்தார். எல்லாரும் அலைத்து போனார்கள். எல்லாரும் அலைத்து போனார்கள். இது என்ன அதிசயம்! ஞானஸ்நானம் எடுக்காத ஜனங்கள் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருப்பது என்ன? என்னைக்கும் உங்களை அவர் அப்படி நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்களை எழுப்புதல் பண்ணுகிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 110 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த யோசுவா, யோசுவா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது, சூரியனையும் சந்திரனையும் பார்த்து அவர் சொன்னார், எனக்கு யுத்தம் நடக்கிறது, நாளை ஓய்வு நாள். இந்த யுத்தத்தை இடையிலே கைவிட்டால் எமோரியர்கள் ஜெயித்து போவார்கள். அதனால நான் யுத்தத்தை கைவிட இயலாது. என் தகப்பனே, கிபியோனில் சூரியன் நில், சந்திரனும் நில் என்று ஜெபம் பண்ணினார். உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், இயற்கைக்கு கட்டளை கொடுத்தார், சூரியனும் சந்திரனும் அப்படி நின்றது. இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் நடக்குமோ நடக்கலையோ, இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுங்கள். இது தப்பொன்றும் கிடையாது, பரிகாசமான வார்த்தை அல்ல.
எனக்கு இப்படி இயேசுவின் நாமத்தினால் நடக்கட்டும் என்று விரும்புங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். யோசுவா என்கிற அன்பு சீசனுக்கு ஆண்டவர் செய்தது போல உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவன் என்பதிலே எந்த அச்சமும் ஐயமும் இல்லை. எனக்கு அன்பு சகோதரங்களே, உங்களுக்குள்ளே வீசிக்கொண்டு இருக்கிற சூறாவளி காற்று, குடும்பத்துக்குள்ளே வீசிக்கொண்டு இருக்கிற சூறாவளி காற்று, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வீசிக்கொண்டு இருக்கிற பாவ சூறாவளி காற்று, உங்களை கட்டுப்படுத்த முடியாத சில பலவீனங்கள், அது கோபமாய் இருக்கலாம், அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இச்சைகளாய் இருக்கலாம், பலவீனங்களாய் இருக்கலாம். இன்று இரவு கர்த்தர் உங்களுக்கு தனித்துவமாய் மகா வல்லமையோடு வெளிப்பட்டு உங்களை மறுரூபமாக்கி அற்புதமாய் எழுப்ப போகிறார் என்று நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த இரவு நீங்கள் சந்தித்திராத ஒரு அதிசயத்தை காண போகிறீர்கள். ஹல்லேலூயா! அவருடைய பலத்த கரம் இறங்கி வருகிறது. சொல்லுங்க, பலத்த கரம் இறங்கி வருகிறது. பலத்த கரம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். பசி இருந்தது, பயம் இருந்தது. ஜெசபேலுக்கு பயந்து போனார், ராஜாக்களை குறித்து பயந்தவர். ஆனால் ஒரு நாள் ஜெபம் பண்ணினார். ஆகாபி நாட்களிலே மழை நின்று போனது. இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் உங்களுடைய நாட்களிலே இருக்கிற தீங்குகளை மாற்றி நன்மை செய்வார். ஆமென். சில நேரம் உங்களுடைய இருதயத்திலே பிசாசு பேசும், நீ ஒரு பலவீனமான மனுஷன், உன்னுடைய நாவு பலவீனமான வார்த்தைகளை பேசுகிறது, உன்னுடைய சரீரம் இச்சையை நோக்கி பயணப்பட்டு போகிறது, ஒரே நீ நித்திரை கொள்ளுகிற மனுஷன், நீ வேதம் வாசிக்கிற பிள்ளை இல்லை, நீ ஆண்டவருக்கு பிரியமானவனே கிடையாது என்று பிசாசு உங்களோடு பேசும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாடுகள் உள்ள மனுஷன், உன்னுடைய பாடுகளை நான் பார்க்கிறேன், உன்னுடைய பாடுகளை நான் அருவருக்கிறேன், ஆனால் நான் உன்னை நேசிக்கிற தேவன். அல்லேலூயா! இந்த ராத்திரி நீங்கள் ஜெபம் பண்ணினால் அந்த பாடுகளை மாற்றி வானத்தை மழையினாலே பொழிய பண்ணி பூமியை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கான திறந்த வாசலை வைத்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவருடைய மகிமை திரளாய் வெளிப்படும் பிரியமான சகோதரங்களே. ஹல்லேலூயா! எழுந்து நிற்பீங்களா? கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். எலியா ஜெபித்த பொழுது அற்புதம் நடந்தது. எனக்கு சொல்லுங்க, நான் ஜெபித்த அற்புதம் நடக்கும். யோசுவா ஜெபித்த பொழுது அற்புதம் நடந்தது. நான் ஜெபித்த அற்புதம் நடக்கும். பேதுரு அந்த கடலிலே போய் கொண்டிருக்கிற பொழுது, அந்த கடலிலே இயேசு நடந்து வந்தார். கலிலேயா கடலிலே ஒரு சாம வேளை. இந்த பேதுரு கேட்டார், ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் கடலிலே நடக்க கூடுமா என்று ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நடந்து வா. மற்ற சீடர்களுக்கு அந்த துணிச்சல் வரல, இந்த பேதுருக்கு மட்டும்தான் அந்த துணிச்சல் வந்தது. பேதுரு மட்டும்தான் அந்த வார்த்தைகளை கேட்டார், ஆண்டவரே நான் நடக்கட்டுமா? இந்த ராத்திரி அநேகருக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, வாங்க இரவு கூட்டம் இருக்கு என்று சொல்லி. ஆனா உங்களுக்கு தான் ஒரு துணிச்சல் வந்தது. நித்திரையை கட்டுப்படுத்தி கர்த்தருடைய பீடத்தில் போய் நாங்க ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களை கடல் மேலே நடக்க பண்ணுவார். இந்த உலகம் ஒரு கடல். இந்த உலகத்திலே இருக்கிற மகா பிரச்சனைகளுக்கு நடுவிலே தேவன் உங்களை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா! கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா! நீங்க இப்ப கரங்களை உயர்த்தி, பேதுரு அப்படி நடந்து கொண்டு போனான். அப்பொழுது அவனுக்கு ஒரு மனதிலே ஒரு எண்ணம் வந்தது, ஐயோ நான் கடலிலே நடக்கிறேன், என் ஆண்டவரை போல நான் கடலிலே நடக்கிறேன் என்ற ஒரு ஐயம் வந்தது. உடனே அங்கால இங்கால திரும்பி பார்த்தான். பெரிய புயல் வீசி கொண்டிருந்தது, கடல் கொந்தளிட்டு பொங்கி கொண்டு இருந்தது. ஐயோ, விசுவாசம் தடுமாறி அப்படியே கடலுக்குள்ள போய் கொண்டிருந்தான். போதகரே, ராபி, ஐயரே என்று கூப்பிட்டான். இயேசு தன்னுடைய வலது கரங்களை நீட்டி, பேதுருவே ஐயமற்று எழுந்திரு என்று சொல்லி தூக்கி விட்டாரே. அல்லேலூயா! நீங்க நடக்க விரும்பணும். பிரச்சனைகள், கடல்கள் இருக்கிறது, ஆனால் நம்முடைய ஐயராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். பாருங்க, நம்மை தூக்கி விட நல்லவர். ஹல்லேலூயா! கைகளை தட்டி
ஓ சகலமரி கதுரி அந்தர போரி அந்தர பனா. நன்றி அப்பா. இப்பொழுது நீங்க ஜெபிக்க தொடங்கி உங்களுக்காக. இது கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம். இது உங்களுடைய தனிப்பட்ட சொந்த கட்டுகள் உடைக்கப்பட இயேசுவினிடத்தில் குரல் எழுப்பி ஜெபிங்க. எனக்கு ஜெபிக்க வருதில்ல, துதிக்க வருதில்ல, பைபிள் படிக்க வருதில்ல, பரிசுத்த பாராட்ட வருதில்ல, கோபப்படாம இருக்க முடியுதில்ல, எனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை கிரியை செய்யறது நான் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ராத்திரி என் மத்தியிலே நீர் இறங்கி வர வேண்டும். இந்த சபையிலே போதிக்கிற இயேசு உண்மையுள்ள தேவன், நீர் இறங்கி வர வேண்டும். ஓ ஷகரி கதலம ரகதிரி லம ரகபரபா. சொல்லி ஜெபிக்க தொடங்குங்க. ஊற்றுங்க ஐயா, ஊற்றுங்க ஐயா, பெருமழையாக ஊற்றுங்க, பெருமழையாக ஊற்றுங்க. வாய்தரங்க, எல்லா பிள்ளைகளும் வாய்தரங்க, சகோதரனை வாய்தரங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச தொடங்குவார். இயேசு 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 என்று கூப்பிட தொடங்குங்க. இன்று கட்டுகள் உடைய போகிறது, உடைய போதில் உடைகிறது, உடைகிறது என்று நான் அறிக்கையிடுகிறேன். வல்லமை இறங்குகிறது. சொல்லுங்க சொல்லுங்க, வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. ஆமென். ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. உம்மை போல மழையுண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானமும் தானாகவே மழை பொழியுமோ? உம்மை போல் மழையுண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானமும் தானாகவே மழை பொழியுமோ? நீரல்லவோ 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 நீரல்லவோ. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. வயல்களும் ஆறுகளும் வற்றி போயிருக்கும், ஆவி ஊற்றப்பட்டால் வனாந்தரம் செழிக்கும். வயல்களும் ஆறுகளும் வற்றி போயிருக்கும், ஆவி ஊற்றப்பட்டால் வனாந்தரம் செழிக்கும். நீரல்லவோ 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 நீரல்லவோ. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ஊற்றாக பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ராஜாவின் முகங்களையில் ஜீவன் இருக்கும், உங்க தயவுக்குள்ள பின்மாறி இருக்கும். ராஜாவின் முகத்திரையில் ஜீவன் இருக்கும், உங்க தயவுக்குள்ள பின்மாறி இருக்கும். நீரல்லவோ 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 நீரல்லவோ. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி ஜெபிக்க தொடங்குங்க. மாறவங்க பாடுங்க. அல்லம ரபத ரிபத வந்தன வலகரப. ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. கரங்களை தட்டி கேளுங்க. ஊற்றுங்க ஊற்றுங்க. ஊற்றுங்கய்யா பெருமழையாக, விடாதீங்க, பாடுங்க. ஜீசஸ் ஊற்றுங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க. நிலவீனம் விலகி போகட்டும், பாடுகள் விலகி போகட்டும், நிந்தைகள் விலகி போகட்டும், இருள்கள் விலகி போகட்டும்.
இறங்கட்டும். Receive the Holy Spirit. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை எங்கள் மீது இறங்குவதாக. இன்றைய இரவு எங்கள் வீட்டுக்குள்ள தேவனுடைய ஆவி இறங்கட்டு. எங்களுடைய சரத்துக்குள்ள தேவனுடைய ஆவி இறங்கட்டு. இது பெந்தெகோஸ்ட் நைட். He is Lord. இப்பொழுது உம்முடைய வல்லமை 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 Holy Spirit power எங்களை தொடுவதாக. ஷகீனா இறங்குவதாக. உன்னத மகிமை ஊற்றப்படுவதாக. எங்களை டச் பண்ணுங்க, எங்களை டச் பண்ணுங்க, எங்களை டச் பண்ணுங்க, எங்களை டச் பண்ணுங்க. கேளுங்க, எங்களை டச் பண்ணுங்க, எங்களை டச் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது எங்களை டச் பண்ணுங்க. தூய வரங்களாலே அக்கினி அபிஷேகம். ஆமென் ஆமென் ஆமென். ஜீசஸ் 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 ஜீசஸ். அல்லமா ரிபத ரகத ரிமமா சந்தர பீகரந்தல ரிப மமமா ஷிபரகா. தொடுங்க தொடுங்க. இந்த பொல்லாத சத்ராதிகள் விலக இயேசு தொடுங்க. ரீது 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 ஷிகா. ஹalleluya 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 ஹalleluya. அக்கினி 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 இறங்கட்டும். உச்சுகையா உச்சுகையா பெருமழையாக. ஊற்றுகையா ஊற்றுகையா பெருமழையாக. ஊற்றுகையா ஊற்றுகையா பெருமழையாக. நிரப்புகையா நிரப்புகையா. வயல்களும் ஆறுகளும் வற்றி போயிருக்கும். ஆவி ஊற்றப்பட்டால் வனாந்தரம் செழிக்கும். வயல்களும் ஆறுகளும் வற்றி போயிருக்கும். ஆவி ஊற்றப்பட்டால் வனாந்தரம் செழிக்கும். நீரல்லவோ 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 இயேசுவே இயேசுவே. நிரப்புகையா நிரப்புகையா எங்கள் வாழ்வை. சொல்லுங்க. ஊற்றுகையா ஊற்றுகையா பெருமழையாக. ஆமாண்டவரே நிரப்புகையா நிரப்புகையா எங்கள் வாழ்வை. உம்மை போல மழையுண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானமும் தானாகவே மழை பொழியுமோ? உம்மை போல் மழையுண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானமும் தானாகவே மழை பொழியுமோ? நீரல்லவோ நீரல்லவோ நீரல்லவோ. ஊற்றுகையா ஊற்றுகையா. நல்லா கைதட்டி கேளுங்க. எங்களை நிரப்புங்க. நல்லா கைதட்டுங்க கைதட்டுங்க கைதட்டுங்க. உச்சகமா கரங்களை தட்டி. ஆமா ராசபாலா துர்ரா கனா காராபா. அந்நிய பாஷையில பேசுங்க. ரபா துகா ரகா லெண்டா நாமா. ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற மகா பரிசுத்த வரங்களை பயன்படுத்துங்க. ரீபா நாமா லபா. அல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருங்க. ஊற்றுங்க நிரப்புங்க 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 நிரப்புங்க. பின்மாறி இன்னைக்கு ஊற்றப்படட்டும். இன்னைக்கு ஊற்றப்படட்டும். இன்னைக்கு ஊற்றப்படட்டும். ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும். ராஜாவின் முகத்திரையில் ஜீவன் இருக்கும். உங்க தயவுக்குள்ள பின்மாறி இருக்கும். ராஜாவின் முகத்திரையில் ஜீவன் இருக்கும். உங்க தயவுக்குள்ள பின்மாறி இருக்கும். நீரல்லவோ 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 நீரல்லவோ. ஊற்றுகையா ஊற்றுகையா பெருமழையாக. நிரப்புகையா நிரப்புகையா எங்கள் வாழ்க்கையே. ஊற்றுகையா ஊற்றுகையா பெருமழையாக. நிரப்புகையா நிரப்புகையா எங்கள் வாழ்க்கையே. சொல்லுங்க. ஊற்றுகையா ஊற்றுகையா பெருமழையாக. நிரப்புகையா நிரப்புகையா எங்கள் வாழ்க்கையே. ராஜாவின் முகத்திரையில் ஜீவன் இருக்கும். உங்க தயவுக்குள்ள பின்மாறி இருக்கும். ஜீவன் இருக்கும். உங்க தயவுக்குள்ள பின்மாறி இருக்கும். நீரல்லவோ 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 நீரல்லவோ. ஊற்றுகையா ஊற்றுகையா. நல்லா கைதட்டி எல்லாரும் கேளுங்க. ஊற்றுங்க ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியே மீதியுள்ள நாட்கள் நான் வாழ பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். வயிற்றில இருக்கிற வலி பெயின் விலகி போவதாக.
வலி பெயின் விலகி போவதாக. கண்ணிகள் பிசாசின் கண்ணிகள் உடைக்கப்பட்டு போவதாக. அடிக்கடி பூச்சி புறாங்கள் தொடுகிறது, இனி தொடாதபடி நான் ஜெபித்து கட்டுகிறேன். இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. விடுதலையின் ஆவி ஊற்றப்படுவதாக. Thank you. நன்றி 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 நன்றி. நிரப்புகையா எங்க வாழ்க்கையை திருமலையாக நிரப்புகையா நிரப்புகையா எங்க வாழ்க்கையை ஊற்றுகையா ஊற்றுகையா பெருமலையாக நிரப்புகையா நிரப்புகையா எங்க வாழ்க்கையை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே. கூப்பிடுங்க இயேசுவே, கூப்பிடுங்க இயேசுவே. சபை கூப்பிடுங்க இயேசுவே 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 இயேசுவே. கூப்பிடுங்க இயேசுவே இயேசுவே இயேசுவே. கூப்பிடுங்க இயேசுவே 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 இயேசுவே. கூப்பிடுங்க இயேசுவே 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 எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். இதய தீபம் இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே. சொல்லுங்க, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். நீதி தேவன் நீதி தேவன் வெற்றி வேதன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேதன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனது தலைவன் இயேசுராஜன்
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மெய்ப்பன் நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து ஆஹா கவலை ஓஹோ தொடர்ந்து பயணம் செய்வே. தொடர்ந்து பயணம் சொல்லுங்க அப்பா நன்றி. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து. அப்பா எல்லாம் உங்களுடைய கிருபைப்பா. கிருபை உங்களுடைய பிள்ளைன்றது ஒரு கிருபை. என் அழைத்தது உங்களுடைய கிருபை. இந்த இரவு உங்களுடைய சமூகத்தில் இருந்து உங்களுடைய கிருபை. ஓ நன்றி. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசுப்புள் மேய்ச்சல் பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. பசும்புல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை நன்றி அப்பா. தேற்றி அணைத்துக் கொள்பவரே. அணைத்துக் கொள்பவரே. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனது தலைவன் இயேசுராஜன் கண்ணீரை கண்டவர், வேதனையை அறிந்தவர், துக்கத்தை விசாரிக்கிறவர், தனிமையை மாற்றுகிறவர், தோல்விகளை காணாது பண்ணுகிறவர், வியாதிகளை சுகப்படுத்துகிறவர், பச்சத்தை அறுத்து போடுகிறவர், சரித்திரம் படைக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க ஆமென். எனது தலைவன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். ஆஹா பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே. பரவசம் அடைவேன். சொல்லுங்க நல்ல ஒரு லிரிக்ஸ். பார்த்து 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 ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே. பரவசம் அடைவே. எனது தலைவன் எனது தலைவன். ஓ நன்றி. இந்த இரவு உங்களோட கட்டுப்பாட்டில நான் ஆண்டவரே. நன்றி அப்பா. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மெய்ப்பன் நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே நாளும் பின் தொடர்வே. சொல்லுங்க நல்ல மேய்ப்பன் கரங்களை உயர்த்தி. குரலை கேட்பே நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே. தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன். எனது தலைவன் இயேசுராஜன். மார்பில் சாய்ந்து சாய்ந்து ஹalleluya ஹalleluya.
இந்த ராத்திரி நமக்கு அவர் தலைவன். ஆமென் சொல்லுங்களே உற்சாகமா கைதட்டி. நீங்க என்னைக்கு சபைக்குள்ள வரும் பொழுது என்னென்ன பிரச்சனையோடு வந்தீங்களோ நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போக போறீங்க. நீங்க பிரச்சனை சால்வாக போகிறது, ஸ்வாபமாக போகிறது. அவர் அற்புதம் பண்ண போகிறார். அற்புத இயேசு ராஜனே, ஓஹோ உத்தம மணாளனே, ஆஹா நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். கனவிலும் மறவேன் நீ செய்த நன்மைகள், கனவிலும் மறவேன் நீ செய்த நன்றி கைதட்டி. மறவேன் நீ செய்த நன்மைகள், கனவிலும் மறவேன் நீ செய்த என் கோட்டை, என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். சொல்லுங்க என் கோட்டை, ஆஹா ஓஹோ நான் நம்பினவர், என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், நம்பினவர், என் அடைக்கலம். அற்புத இயேசு ராஜனை, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். சொல்லுங்க அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர். பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர் என் இயேசு. ஹல்லேலூயா. ஹalleluya. சபை சத்தமா சொல்லணும். இதான் உங்களோட சத்தமா? எவ்வளவுதானா? இதுக்கு மேல வராதா? வந்தா வெடிச்சிருவீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை தட்டி அப்படி சொல்லி நன்றி ஆண்டவரே அப்படிலாம் சொல்லி ஹல்லேலூயான்னு சொல்லி ஹல்லேலூயா. இந்த லிரிக்ஸ் அப்படி சுவைச்சு பாடுங்க, விரும்பி பாடுங்க. இந்த 6வது மாசம் ஒரு டேர்னிங் நடக்க போகிறது, ஒரு மறுரூபம் நடக்க போகிறது. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நாமத்தால சொல்றேன், சகலதிலும் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. நீங்க சரித்திரம் உள்ள ஜனங்கள். நான் சரித்திரம் உள்ள ஜனம். வைத்திருந்து சொல்லி, நான் சரித்திரம் உள்ள ஜனம். ஆமென். மோனிட்டர் வேலை செய்தா பிரதர்? வேலை செய்யல, போயிட்டு அப்ப இதை கொஞ்சம் திருப்பி அவங்களுக்கு கொடுங்க, இல்லாட்டி இதை திருப்பி அப்படி இப்படி வைங்க, கேட்கட்டும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. போடுறீங்களா தம்பி? போடுங்க போடுங்க. தேங்க்யூ. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே. பின்னால கேக்குதுங்களா? ஓகே. என் ஆறுதல், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம்,
என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவரே அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா தேவன் என்றும் மாறா தேவன் போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன் என் அன்ப என் இன்ப என் அன்ப என் இயேசு என் அன்ப என் இன்ப என் அன்ப என் இயேசு என் அன்பர் என் இன்பர் என் அன்பர் என் இயேசு ஓ என் இயேசு அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் என் கோட்டை என் கோட்டை ஆஹா என் துருகம் சாத்தானே கர்த்தர் என்னுடைய கோட்டையாய் இருக்கிறார் எனக்கு எதிராய் உம்முடைய தந்திரங்கள் இனி வாய்க்காது என் ஜீவன் என் பலன் அடைக்கலம் என் கட்டளை என் கிருபை என் மகிமை என் கட்டளை அவருடைய கட்டளைக்கு சகலமாகிறது என் அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் என் அடைக்கலம் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணவாளனே நீரே என் ஆறுதல் சொல்லுங்க கனவில் வரவே நீரே என் ஆறுதல் ஆஹா ஆஹா கனவில் வரவே நீ செய்த நன்மைகள் கனவில் வரவே நீ செய்த அதிசயங்கள் ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் கனவில் வரவே நீ செய்த அதிசயங்கள் என் ராஜா ராஜா ஆஹா என் ரோஜா ஆஹா ஆஹா சொல்லுங்க என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு ஹalleluya சொல்லலையே ஹalleluya இப்படிதான் சொல்றீங்களா Hallelujah. ஹalleluya உட்காருங்க ஆமென் ஆண்டவரே இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா இந்த ராத்திரி உம்முடைய வல்லமையான கரம் தொடட்டும் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்புகள் மாறட்டும் நசரேயனாகிய இயேசு வியாதிகள் பஞ்சங்கள் பிரச்சனைகள் கட்டுக்கள் தீமைகள் விலகி போகச் செய்யும் அற்புதம் செய்ய நல்ல பிதாவே இந்த இரவுல நித்துரை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் பாடுபடுகிறவர்கள் வேதனைப்படுகிறவர்கள் தகப்பனே நீ தொடுவீரா ஆமென் எல்லா பொல்லாப்பு விலகி போக ஜெபிக்கிறேன் ஆமென் ஆமென் லார்ட் ஆமென்